ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட ஹெர்பல் லைஃப்ல வெயிட் லாஸ் பண்றதுக்காக நம்ம ஃபார்முலா 1 ஷேக்கோட பாத்தீங்கன்னா பர்சனலைஸ் புரோட்டீன் பவுடர், அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், இந்த ரெண்டு நியூட்ரிஷன் ஃபுட்டை ஆட் பண்ணி தான் நம்மளோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்படி இந்த ரெண்டு நியூட்ரிஷன் ஃபுட்லேயும் என்ன இருக்குது, நம்ம புரோட்டீன் எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது, ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கும் பொழுது என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, இதை யார் எடுத்துக்கலாம் யார் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரோட்டீன் ஆட் பண்ணி எடுத்திருப்போம். எதுக்காக நம்ம புரோட்டீனை ஆட் பண்ணி எடுத்துக்கணும், வெறுமனே ஃபார்முலா 1 மட்டும் எடுத்துக்கிட்டா நம்மளோட வெயிட் லாஸ் பண்ண முடியாதா அப்படின்ற சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கும். பாருங்க, நம்ம உடம்புக்கு தேவையான ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் அப்படின்னா அது புரோட்டீன் தான். நம்ம புரோட்டீனை ரெகுலர் பேஸ்ல சரியான அளவு கன்சியூம் பண்ணணும். நம்ம எந்த மாதிரி புரோட்டீன் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்டிவ் ஆகிற மாதிரி ரொம்ப குவாலிட்டியான ப்ரோட்டீனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ப்ரோட்டீனை கரெக்டாக எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு லீன் மசில் மாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும், நம்ம பாடி ஷேப்பை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும், நம்மளோட பசியை பராமரிக்கிறதுக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம சரியான அளவு ப்ரோட்டீன் எடுத்தால் மட்டும்தான் செக்ரேட் ஆகும். அப்போ ப்ரோட்டீன் எவ்வளோ முக்கியமான வேலையை நம்மளுக்கு ரெகுலர் பேஸில் செய்யுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏன் நம்ம நார்மலாக இருக்கிற உணவுல புரோட்டீன் எடுத்துக்க முடியாதா அப்படின்ற சந்தேகமும் ஒரு சிலருக்கு இருக்கலாம். பாருங்க, நீங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல இருக்கும்போது கேலரி பேசிஸ்ல தான் நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க வேற ஏதாவது சோர்ஸ் மூலமா புரோட்டீன் எடுத்துக்கும் பொழுது அதோட கேலரி வேல்யூ அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களோட வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளோட இந்த பர்சனலைஸ் புரோட்டீன் பவுடர் முழுக்க ஒரு வெஜ் புரோட்டீன், சோயாவில ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற சோயா அண்ட் வேவ் புரோட்டீன் தான் இந்த பர்சனலைஸ் புரோட்டீன் பவுடர். நீங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட இன் ரிசல்ட்ஸ் எடுக்க இது ரொம்ப உதவியாக இருக்கும். செகண்ட் ஒன், ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். நம்ம உடம்புக்கு ஃபைபர் ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரிஷன். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புக்கு சாலிபிள் இன்சாலிபிள் இந்த ரெண்டு ஃபைபரும் நீங்கள் சரியான அளவு கொடுக்கும் பொழுது தான் உங்களோட ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக வெளியேறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஆஸ் பர் இந்தியனாக இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 கிராம் ஆஃப் ஃபைபர் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களோட உணவில் 30% ஃபைபர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நிறைய பேர் ஃபைபர் இருக்கிற உணவு சரியான அளவு எடுக்காமல் இருக்கிறதால தான் நிறைய விதமான தொந்தரவு அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. இதுக்காக தான் நம்மளோட ஹெர்பல் லைஃப்ல இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் சாலிபிள் இன்சாலிபிள் இந்த ரெண்டு விதமான ஃபைபரும் சரியான அளவு இருக்குது. ஓகே, நான் சொன்ன இந்த ரெண்டு விதமான நியூட்ரிஷன் ஃபுட்டையும் நீங்கள் கரெக்டாக ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸோடு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். ஓகே, இந்த ரெண்டு நியூட்ரிஷன் ஃபுட்டையும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் ஃபீட் பண்ணுறவங்களும் ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸ் இல்லாமல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதை பற்றின இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை, இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.